பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான அக்னி வார்த்தை என்னவென்றால், யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய தினத்தில், இந்த புதிய மாதத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், வெட்கத்திற்கு பதிலான இரட்டத்தனியான நன்மைகள் வரும். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மைகள் வருகிற மாதமாய் இந்த மாதம் அமைய போகிறது. என் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம். ஐயோ, நான் அவமானப்படுகிறேனே, என்னை கேட்க யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் தொடர்ந்து வெட்கப்பட்டு கொண்டு அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய சங்கீத புஸ்தகம் 34:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட முடியாது. இன்றைக்கும் தேவ பிள்ளைங்க, நீங்கள் ஏசாப்பா பிடிச்சு கொள்ளுங்க. அவர் முகத்தை நோக்கி பாருங்க, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, அவமானப்பட மாட்டீங்க. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த அருமையான வேலையில் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்போ ஒரு வேலை பிள்ளைகள் அவமானப்பட்டிருக்கலாம், வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த வசனம் சொல்லுகிறது, யோவேல் 2:27, ஆண்டவரின் நீரே கர்த்தர் அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவன் நீர் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.